இன்றைய வேதவசனம் ஜனவரி 4 வேதத்துல உபாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாய பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? ஆண்டவர் நமக்கு வேதத்தின் மூலமா அவருடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்களுக்கு 10 கட்டளைகளும் நிறைய நியாய பிரமாணங்களும் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ நம்மளுடைய கையில் ஆண்டவருடைய வேதாகமம் இருக்குது. அதில் எல்லா விதமான கட்டளைகளும் நம்ம எப்படி நம்மளோட லைஃப்பில் இருக்கணும் அப்படின்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே நமக்கு வேதத்தில் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது நம்ம ஆராதனைக்கும் பாடலின் காரியங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாக காணப்படுறோம். ஆனால் தேவனுடைய செய்தியை கேட்கறதுக்கு எவ்வளோ பேர் வாஞ்சையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய செய்தியை கேட்கும் போது தான் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமா தேவன் நம்மளோட பேசுறாங்க. அப்போதான் நம்மளோட குறைவுகள் எல்லாவற்றையும் தேவனால சுட்டி காட்டுறதுக்கு முடியும். எப்போ உங்களுடைய குறைவுகளை ஆண்டவர் உணர்த்துறாங்களோ அப்போ நீங்க அந்த குறைவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பாடலுக்கும் அந்த ஆராதனைக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக மாத்திரம் காணப்பட்டோன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது. எவ்வளோ தூரத்துக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட அதிகமாகவே செய்தியின் வேலைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா காணப்படணும். அதே அளவுக்கு ஆண்டவர் உணர்த்துகிற காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றி நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறவங்களாகவும் நம்ம காணப்படணும். Thank you. Have a nice day.